வணக்கம். இது சினிமா டுடே நிகழ்ச்சி. நான் உங்கள் கரு ஜேஎஸ் மணிமாறன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலைவன் படத்தோட வசூல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2015ஆம் வருடம் சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த திரையுலகத்திற்கு சகாப்தம் அப்படிங்கிற படத்தின் மூலமாக அறிமுகமானார். அதன் பிறகு மதுரை வீரன் அப்படிங்கிற படம் பண்ணார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் கழித்து அறிமுக இயக்குனர் அன்பு அவர்களுடைய இயக்கத்தில் படைத்தலைவன் அப்படிங்கிற படத்தை நடித்து இப்போ வெற்றிகரமாக அந்த படம் போயிட்டுருக்கு. நிறைய நல்ல விமர்சனங்கள் தான் இந்த படத்துக்கு வருகிறது. எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தோட வசூல் உலகம் ஃபுல்லாக 1.4 கோடி வருமானத்தை சம்பாதிச்சிருக்கு கிட்டத்தட்ட 3 நாளில். இன்னும் வரும் நாட்களில் இன்னும் அதிகமான வசூல் சாதனையை இந்த படம் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பையன் சகாப்தம் அப்படிங்கிற படத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி படைத்தலைவன் படம் மூலமாக தன்னுடைய திரைப்பயணத்தோட வெற்றி பயணத்துக்கான ஒரு அச்சாரத்தை போட்டிருக்கிறார் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அவருடைய பணி சிறக்கணும், அவருடைய புகழ் பெருமளவு பரவணும். அவங்க அப்பா மாதிரியே அவங்க அப்பா கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஆசீர்வாதத்தோடு இது நடக்கும் அப்படின்னு நாம் நம்புகிறோம். டெய்லி சினிமா நியூஸ் உங்களுக்காக சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தயவுசெய்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.